ஆட்சியை பிடிக்கிறதா தாவேகா, முதல்வர் ஆகிறாரா விஜய்? நீங்க விஜயகாந்தை விட பெரிய ஆளா? உங்களை நீங்களே கொண்டு போய் உச்சத்துல நிறுத்திக்காதீங்க. என்ன அரசியல் இவர் பண்றாரு? இவருதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரா? இவருதான் ஜாதியை ஒழிக்க போறாரா? இவருதான் சமூக நீதியை காக்க போறாரா? தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஜெகதீஷ். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, தமிழ்லயே பார்த்திருப்பீங்க, ஆட்சியை பிடிக்கிறதா தாவேகா, முதல்வர் ஆகிறாரா விஜய்? இதெல்லாம் கேட்கும் போது ஒரு 22 வயசு பசங்க வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். 22 வயசுல இருந்து ஒரு 30 வயசு இருக்கவங்களும் கொஞ்சம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கவங்களும் நடக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவருக்கு கூற கூட்டத்தை வச்சுட்டு இங்க ஒவ்வொருத்தும் ஒரு விதமா கூவிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் வராரு, அவர் ஒரு ஆகச்சிறந்த நடிகர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. தென்னிந்தியாவோ வட இந்தியாவோ ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு ஸ்டார் தான். இன்னைக்கு நான் இருக்க பகுதிக்கு அவர் வந்தாலும் நான் போய் பார்க்கதான் செய்வேன். ஆனா நான் ஓட்டு போடுவேனா? நான் அவர் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குங்கிறத நான் நம்புறேன். அறிவு இருக்கவன் அவனும் தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டான். இப்ப நான் இந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர். நான் வீடியோ போடணும்னு நினைச்சா இந்த கட்சி வளர்றதுக்கும் இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கவங்களை பத்தி வீடியோ போடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் ஏன் இந்த விஜயை எதிர்த்தோ விஜய்க்கு எதிர்கொள்கையிலேயோ நான் பேசுறேன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் கண்டிப்பா ஒரு சில விஷயத்துல ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. புதுசா வரவனுக்கு வாய்ப்பு தரேன், அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதுல தெளிவே கிடையாது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அதையும் பாருங்க. பார்த்துட்டு ஓட்டு போட்டீங்கன்னா சந்தோஷம். இப்ப ஒண்ணு சொல்றேன், இப்ப இத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு ரசிகர் ஷோவா அவர் இலவசமா கொடுத்திருப்பாரா? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில ஜனநாயகன் ஒரு படம் வரப்போகுது. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சம்பந்தமா இருக்கிற காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனையை பத்தி அவர் பேசுவாரா? பேசினா கேரளாலையும் கர்நாடகாலையும் படம் ஓடுமா? என்னங்க பணம் எல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பேசுறாருல்ல. பணம் ஒரு விஷயம் இல்ல. அப்ப படம் ஓடினாலும் பிரச்சனை இல்லை, ஓடாட்டி பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அவர் அதை பத்தி பேசுவாரா? ஏன்னா கேரளாலையும் கர்நாடகாலையும் படம் ஓடாது, துட்டு கிடைக்காது. அதெல்லாம் அவருக்கு நல்லா தெளிவா தெரியும். இன்னொரு கேள்வி என்னன்னா, பட்டியலின மக்கள் இருக்காங்க, அவங்கள கொள்கை தலைவரா அவங்களுக்காக போராடின, அவங்களுக்காக சப்போர்ட்டா நின்ன கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர் இவங்களை எல்லாம் முன்னாடி வச்சிருக்காரு. அவங்க கட்சியில எந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முக்கிய பொறுப்புல இருக்காங்க? இதற்கு விஜய்க்காக சொம்பு தூக்கிட்டு இருக்க அனில் குஞ்சுகளும் பதில் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். விஜய் கடைசியா பேசின ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு, அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்றாரு. சரி, விஜய் சனிக்கிழமை மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்க்கு போறாரு. அந்த மீட்டிங் எப்படி போறாரு? வீட்டுல இருந்து ஒரு லக்ஸரியான கார்ல வெளியே வராரு. அதுல மூஞ்சு கூட வெளியே தெரியாது. அந்த கார்ல வெளியே ஏர்போர்ட்டுக்கு போய் மக்களா போற விமானத்துல அவர் பயணிக்கிறாரு? கிடையவே கிடையாது, தனி விமானம். அங்கிருந்து தனி விமானத்துக்கு எவ்வளவு வரும்ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதைத்தான் அவர் பண்றாரு. அதே மாதிரி ஏதாவது மாநாட்டுக்கு போனாரு தங்கினாருன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரோ சரி, இவரை விட எத்தனையோ பல மடங்கு உயர்ந்தவரா இருந்த கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ இவங்கெல்லாம் கேரவன்ல தங்கி நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இப்ப கோயம்புத்தூர் வராங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல தங்குவாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ 7 ஸ்டாரோ 10 ஸ்டாரோ ஒரு ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. காலையில அவங்க கட்சிக்காரங்களை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர் ஏதோ ஒரு இடத்துல நின்று இருக்காரா? இன்னொன்னு என்னன்னா, இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம்னா இவர் என்ன சொல்லிடுறாரு? ஐயோ நான் போனா கூட்டம் கூடிரும், ஐயோ நான் வந்தா அத்தனை பேர் கூடிடுவாங்க, இதாயிரும். நீங்க விஜயகாந்தை விட பெரிய ஆளா? கிடையவே கிடையாது. உங்களை விட எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் மக்களை சந்திச்சுதான் ஓட்டு கேட்டிருக்காங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. உங்களை நீங்களே கொண்டு போய் உச்சத்துல நிறுத்திக்காதீங்க. உச்சத்துல இருந்து விட்டுட்டு வந்திருக்கேன் நாங்க கேட்கவே இல்லையே. உன்னை யாருப்பா விட்டுட்டு வர சொன்னா? யாரும் உன்னை அப்படி வர சொல்லவே இல்லையே. விஜய் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. அவர் நடிகர் சங்கம் சார்பா நடைபெற்ற ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்துல கலந்துகிட்டு ஒவ்வொருத்தவங்களும் உதவித்தொகை கொடுக்குறாங்க. மன்சூர் அலிகான் 25,000 அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. அடுத்து இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? இந்த கேள்வியை கேட்டு நான் ஒரு கேப் போடும்போது நீங்க என்ன ஒரு வேலை கம்மியா கொடுத்துருப்பாரு, 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவர் கொடுத்த காசு எவ்வளவு தெரியுமா? ரசிகர் மன்றத்துக்கு சார்பில் 500 ரூபாய், வெறும் 500 ரூபாய் தான் கொடுத்தாரு. இத்தனை கோடி சம்பாரிச்சு எங்க போச்சு? மக்களுக்கு ஒண்ணும் செலவழிக்கலையே. இன்னொன்னு என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம்? அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த விஜய் வாயை திறந்து பேசியிருக்காரா? இல்ல. ஏன்? என்ன அரசியல் இவர் பண்றாரு? இவருதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரா?
இவர்தான் ஜாதியை ஒழிக்க போறாரா? இவர்தான் சமூக நீதியை காக்க போறாரா? கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இருக்கேன், என்னைய ஒருத்தவங்க வளர்த்தி விட்டாங்க அப்படின்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஒருத்தனை பார்த்து வளர்த்தி விட்டோம்னா அவன் நமக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பான்னு நீங்க நினைச்சு பார்க்கவே கூடாது. அந்த வகையில விஜய் எடுத்துக்கிட்டா, இந்த அதிமுக விஜயை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுச்சுங்கிறதையும் நீங்களே யோசிச்சு பாருங்க. டிஎம்கே எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுச்சு. தலைவா படம் வரும்போது இங்க தடை போட்டு கேரளால போய் பார்த்துட்டு வந்த நாட்கள்லாம் இருக்கு. அந்த தலைவா படத்துக்கு தடை போட்டது யாரு? அதிமுக. சர்க்கார் படம் வரும்போது போஸ்டர் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு படத்தை ஓட விடாம தடை பண்ணாங்க. அது பண்ணது யாரு? அதிமுக. திமுக வந்து பல வகையில அவருக்கு உதவிகரமா தான் இருந்திருக்குங்கிறத நீங்க யாருமே மறந்துட கூடாது. ஆனா நீங்க பண்ற சலசலப்புக்கெல்லாம் திமுக பயப்படாது விஜய் அவர்களே. மாநாடெல்லாம் போதும் எனக்கு அவ்வளவு கட்டளை போடுறாங்க, இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பண்றாங்கிறாங்க. உங்களுக்கு அல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சரா இருந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தர பிரதமர் மோடி அவர்களா இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் மீட்டிங் நடத்தினாலும் காவல்துறை வந்து இந்த நாட்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் கொடுக்கத்தான் செய்யும். அதை வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. திமுக சார்பா அந்த மாதிரி திமுக ஒரு மீட்டிங் நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டளை இடுறாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ஸ்டேஷன்ல போய் உட்காந்து ஒரு கிளை செயலாளர் உட்காந்து ஃபில் பண்ணி பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துருவான். ஆனா உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனது இருக்காருல்ல, அவர் இல்ல, நீங்களே இருந்தாலும் முடிக்க முடியாது, ஏன்னா தெரியாது. இதுதான் உங்களோட நிலைமை. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப பொதுவா வந்து வெளியே நிறைய பக்கம் போறோம் வரோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி இருந்தாலும் அடுத்து திரும்பவும் டிஎம்கே வந்துரும் அப்படின்றத எல்லாத்தோட வாயில இருந்து வருது. காரணம் என்ன? ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஆப்போசிஷன் வந்து கரெக்டா தான் வேலையை செய்யல, அவங்க எதிர்கட்சியாவும் இல்ல. இருந்தாலும் திமுக வந்து ஆப்போசிஷன் இல்லைன்றதுக்காக 2026 ஆட்சியை பிடிக்க போறது கிடையாது. இப்ப 4 வருஷம் வந்து பல திட்டங்களை பண்ணியிருக்காங்க. மகளிருக்கு இலவச பயணம் தராங்க, மகளிருக்கு மாசமான 1000 ரூபாய் தராங்க, காலேஜ் போற பசங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, காலேஜ் போற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நடக்கிற எல்லா சிகிச்சை செலவையும் கவர்மெண்டே ஏத்துக்குது. இந்த மாதிரி வாயில சொல்லிட்டே போக டைம் பத்த முடியாத அளவுக்கு பல சாதனைகளை இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு. அந்த ஒத்த காரணத்துக்காக தான் 2026 டிஎம்கே ஆட்சி திரும்பவும் வரும், மக்களுக்கு நல்லது பண்ணும். இதுதான் உண்மை. நன்றி.